வணக்கம். Hi, hello everyone. Welcome back to our channel English பேசு தமிழா. Your go-to channel for mastering English in an effective way. So இன்னையிலிருந்து நம்ம கிளாஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றோம். This is our first class video. இந்த கிளாஸ் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசிக்ஸ்ல இருந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா this video is about sentence structure. Yes, it is desirable for us to understand how to construct a sentence. ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. Because understanding how sentences are framed is very crucial for mastering English. நீங்க இங்கிலீஷ்ல ஒரு ஹை லெவல் ரீச் பண்ணணும், இங்கிலீஷ்ல ஒரு புலமை மிக்க ஒரு ஆளா மாறணும், திறமை மிக்க ஒரு ஆளா மாறணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா how to construct a sentence அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Don't skip any part till the end. Keep watching. Let's begin. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவன். இந்த கிளாஸ்ல how to construct a sentence, ஒரு வாக்கியத்தை எப்படி அமைப்பது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So what is sentence? ஒரு வாக்கியம்னா என்ன? When a collection of words is combined together, it gives a complete meaning. It's called sentence. பல வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை குறிக்கிறத நம்ம சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். ஒன்னு collection of words, ரெண்டாவது complete meaning. Okay, for an example, on sleeps the bed the dog. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, on sleeps the bed the dog. இங்க கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, பட் மீனிங்கிறது இல்ல. பட் ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ்னா என்னது? when we put the words together, that should give a complete meaning or thought. நம்ம அந்த வார்த்தைகளை ஒன்று சேர்க்கும் போது நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்கிறது கிடைக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? So the step number 2, understanding a structure. Step number 2, understanding a structure. ஒரு வாக்கியத்தின் கட்டமைப்பை புரிந்து கொள்ளுதல். Okay, typically a sentence has two parts. The first one is subject, the second one is predicate. வாக்கியம் அப்படின்னா அதுல ரெண்டு பகுதிகள் இருக்கு. அதுல ஒண்ணு subject, இன்னொன்னு predicate. So subject, ரெண்டாவது predicate. So இந்த சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ஹெட் வேர்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த சப்ஜெக்ட் இல்லாம அந்த வாக்கியம் யாரை பற்றி பேசுது அல்லது எந்த பொருளை பற்றி பேசுது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. So what is subject? It says who the sentence is about or what the sentence is about. சிம்பிளா சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா டூயர் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல நபர் நம்ம யூஸ் பண்ணும்போது டூயர் ஆஃப் ஆக்ஷன், அந்த செயலை செய்யக்கூடிய நபர். So how can we identify the subject? Who the sentence is about or what the sentence is about அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கும்போது அதுக்கு ஆன்சரா வர்றது தான் சப்ஜெக்ட். ஓகே, ஃபார் an example, Robert reads a story. Robert reads a story. The dog barks at him. First example பாருங்க, Robert reads a story. ராபர்ட் ஒரு கதையை வாசிக்கிறார். இந்த வாக்கியம் யாரை பற்றி பேசுது? ராபர்ட்டை பத்தி பேசுது. அல்லது யார் கதையை ரீட் பண்றா? ராபர்ட். So who the sentence is about? Robert, the subject. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, the dog barks at him. நாய் அவனை பார்த்து குறைக்கிறது. எது அவனை பார்த்து குறைக்குது? So
what the sentence is about? The dog. இங்க எதை பத்தி பேசுறோம்? டாக பத்தி பேசுறோம். இதுதான் subject. The next one is predicate. Predicate அப்படின்னா it describes the action of the subject or it describes what happened to the subject. இந்த சப்ஜெக்டுக்கு என்ன ஆச்சு அல்லது இந்த சப்ஜெக்ட் என்ன வேலையை செய்யுது அப்படிங்கறத நமக்கு விவரிக்கிறது தான் predicate. For an example, ராபர்ட் ரீட்ஸ் ஸ்டோரி. இந்த ராபர்ட் என்ன செய்யறாரு? அவர் ஒரு கதையை வாசிக்கிறாரு. இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் predicate. பொதுவாக அந்த predicate வேர்ப்ல இருந்து ஆரம்பிக்கும். வேர்பு இன்னும் கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. பாக்ஸ் அட் ஹிம். அவனை பார்த்து குறைக்கிறது. இந்த எக்ஸாம்பிள்ல டாக்ஸினுடைய ஆக்ஷனை இந்த predicate என்ன பண்ணுது? நமக்கு குறிக்கிறது. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அப்போ வாக்கியத்துல ரெண்டு பகுதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட், ரெண்டாவது predicate அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த வாக்கியம் யாரை பற்றி பேசுது அப்படிங்கிறது. நான் ஒரு வாக்கியத்தை அமைக்க போறேன் அப்படின்னா நான் யாரை பற்றி பேசுறேன் அல்லது எதை பற்றி பேசுறேன் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ அடுத்து இந்த predicate அப்படின்னும் போது இது வேர்ப்ல இருந்து இன்னும் கூடுதலான தகவல்களை நம்ம என்ன பண்ணும்? கொடுக்கும். அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை எப்படி கரெக்டா ஆர்டரா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட். சரி, இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது who or what, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, என்னென்ன வேர்டெல்லாம் இந்த who or what இந்த சப்ஜெக்ட்ல வரலாம் அப்படின்னா, இட் கேன் பி எனி நவுன். இட் கேன் பி எனி நவுன். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிக்கிற எந்த ஒரு பேரா இருக்கலாம். ஒரு இடத்தை குறிக்கிற பேரா இருக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு நேம் ரஞ்சித், பிளேஸ் சென்னை, அனிமல் லயன், ஒரு ஃபீலிங்ஸ் ஹாப்பினஸ். ஸோ இது போல எந்த ஒரு நவுனையும் நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டாவது, நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேரு ப்ரோநவுன். ப்ரோநவுன். ஃபார் எக்ஸாம்பிள், Ranjit is my friend. Ranjit is a businessman. I gave Ranjit a gift. I invited Ranjit to the party. ஸோ இந்த மாதிரி ரஞ்சித் 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 நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ரிப்பீட்டடா, ஒரு எரிச்சலா இருக்கு இல்லையா, ஒரு போராவும் இருக்கு இல்லையா. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதுதான் ப்ரோனவுன். அந்த வேர்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஜெக்டா பயன்படுத்த முடியும். அந்த ப்ரோனவுன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபார் மேல் ஆணை குறிக்கக்கூடிய வேர்டு ஹி. ஹீனா அவன், அவர் அப்படின்னு அர்த்தம். பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா ஷி, அவள், அவர். அதுவே ஒரு பொருள் அப்படின்னா இட். இட்னா அது அப்படின்னு அர்த்தம். அவன், அவர், ஷி, அவள், அவர், இட்னா அது. ஓகே, ஒரு பெண்ணை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு ஷி. ஒரு ஆணை பத்தி பேசுறோம், அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு ஹி. இது இல்லாம இன்னும் சில ப்ரொனவுன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ. ஐனா நான் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி. வி அப்படின்னா நாம் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ. யூனா நீ. செகண்ட் பர்சன் ப்ளூரலும் அதேதான், நீங்கள். ஓகேவா? அதே போல பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நவுனுக்கு நம்ம தே அப்படின்னு சொல்றோம். அவர்கள், பொருளா இருந்தா அவைகள். ஸோ ஐ, வி, யூ, he, she, it, they. ஸோ இது எல்லாமே ப்ரோனவுன்ஸ். இந்த ப்ரோனவுன்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஜெக்டா யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு பேர் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் கிராமட்டிக்கலா நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நமக்கு இது ஈஸியா இருக்கும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னா சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு அர்த்தம்.
செகண்ட் பொசிஷன் பார்ப்போம். இந்த செகண்ட் பொசிஷன்ல நம்ம என்ன பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்ப். அதுக்கு பேர் வந்து வேர்ப். ஓகேவா? வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு அர்த்தம். வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட்டாவே ஒரு வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இங்கே நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் ஹேஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ். அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஆக்ஷனை குறிக்கும். ஸோ ஆக்ஷன் வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஈட், வாக், ரைட், ரீட், டிரைவ், ஸ்விம். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஆக்ஷன் வேர்ட், அந்த சப்ஜெக்ட் செய்கிற ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த மெயின் வேர்ப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து காலத்தோடு தொடர்புடையது கூட. இப்போ ஈட் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அவன் சாப்பிட்றானா அல்லது சாப்பிட்டானா, சாப்பிட போறானா அப்படிங்கிற காலத்தோடு தொடர்புடைய வார்த்தைகள். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்ம்ஸுங்கிறது இருக்கு. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா வேர்பை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போ என்ன பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம், என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது ஸ்டேட். இதோட செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டேட். ஸ்டேட் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பீனா இரு அப்படின்னு அர்த்தம். இந்த பி வேர்ப்ஸ் பார்க்கும்போது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஓகேவா? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இந்த ஆம்ங்கிறது எது கூட தான் பயன்படுத்த முடியும்? ஐ கூட மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஐ ஆம் அப்படின்னு சொன்னோம்னா நான் இருக்கிறேன். ஐ ஆம் கூட நம்ம ப்ரொஃபஷனல் சொல்லும்போது நம்முடைய ப்ரொஃபஷனல் கண்டிஷன் அது வந்து சொல்லும், ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டை வந்து அது சொல்லும். அதுவே ஒரு மென்டல் கண்டிஷன், என்னுடைய மென்டல் ஸ்டேட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் ஹாப்பி அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ ஆம் அப்செட், நான் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கிறேன். ஐ ஆம் சேட், நான் ரொம்ப சோகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எனி சிங்குலர் நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனி சிங்குலர், இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஹி, ஷி, இட் அது இல்லாம எனி சிங்குலர் நவுன் அப்படின்னாலே இஸ் தான். எக்ஸாம்பிள், ஹி இஸ், அவன் இருக்கிறான். ஷி இஸ், அவள் இருக்கிறாள். இட் இஸ், அது இருக்கிறது. ஓகே, தென் ஆர். இந்த ஆர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூரல், வி, யூ, தே. வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். யூ ஆர், நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லது நீ இருக்கிறாய். தே ஆர், அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது அவைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பி வேர்ப் யூஸ் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் என்ன கண்டிஷன்ல, என்ன ஸ்டேட்ல, என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாஸ், வேர் இது ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸ். வாஸ்ங்கிறது சிங்குலர், வேறுங்கிறது ப்ளூரல் கூட யூஸ் பண்றோம். இது வாஸ், ஹி வாஸ், அவன் இருந்தான். ஐ வாஸ், நான் இருந்தேன். ஷி வாஸ், அவள் இருந்தாள். இட் வாஸ், அது இருந்தது. வேர் ப்ளூரலா நம்ம யூஸ் பண்றோம். வி வேர், நாங்கள் இருந்தோம். யூ வேர், நீ இருந்தாய் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். தே வேர், அவர்கள் இருந்தார்கள் அல்லது அவைகள் இருந்தன. ஸோ இரு அப்படிங்கிற நிலையில அந்த சப்ஜெக்டினுடைய, அந்த நபரினுடைய அல்லது பொருளினுடைய நிலையை வந்து நமக்கு இந்த வேர்ப் வந்து என்ன பண்ணுது, நமக்கு சொல்லுது. ஓகே, அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல யாரை அல்லது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு வர்ற ஆன்சரை நம்ம இங்க எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட். இதுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட். இந்த பொசிஷன்ல யாரை அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர், அதாவது ஹூம், யாரை அல்லது ஃபார் ஹூம், யூ கேன் சே ஃபார் ஹூம் ஆல்சோ. அப்போ யாருக்கு அல்லது யாரை அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சரா வர்ற அந்த வேர்டை வந்து இங்க வந்து என்ன பண்ணும், பிளேஸ் பண்ணணும். ஆர் வாட், என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சரா வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இங்க நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இட் கேன் பி எனி நவுன். எப்படி நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்தோமோ அதே போல எனி நவுன்
பிளஸ் இங்க எப்படி சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீப்ளேசிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுமோ அதுபோல இங்க ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீ, என்னை, என்னிடம், எனக்கு. அஸ், நம்மை, நம்மிடம், நமக்கு, அல்லது எங்களை, எங்களிடம், எங்களுக்கு. யூ, உன்னை, உன்னிடம், உனக்கு, அல்லது உங்களை, உங்களிடம், ஹிம், அவனை, அவனிடம், அவனுக்கு. ஹர், அவளை, அவளிடம், அவளுக்கு. இட், அதனை, அதனிடம், அதற்கு. திம், அவர்களை, அவர்களிடம், அவர்களுக்கு, அல்லது அவைகளை, அவைகளிடம், அவைகளுக்கு. யாரை, என்னை. ஃபார் whom, யாருக்கு, எனக்கு அல்லது என்னிடம். யாரை, எங்களை. ஃபார் whom, எங்களிடம், எங்களுக்கு. ஸோ இது போல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபோர்த் பொசிஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், கூடுதல் தகவல்கள். இந்த பொசிஷனுக்கு பேரு அட்ஜென்ட். இது டைமை குறிக்கும், நேரத்தை அல்லது இடத்தை குறிக்கும், அல்லது அந்த ஆக்ஷன் எப்படி நடந்தது, அதாவது மேனரை குறிக்கும். ஓகே, அல்லது ஒரு ரீசனை குறிக்கும், அல்லது ஒரு ரீசனை குறிக்கும். ஃபார் an example, I was tired yesterday. She walks slowly. We play in the garden. So இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்க. I was tired yesterday. யாரு? இந்த சென்டென்ஸ் வந்து யாரை பத்தி பேசுது, என்ன பத்தி பேசுது, நான். அப்ப இதுதான் என்னது, சப்ஜெக்ட். ஸோ கரெக்டாக ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் பொசிஷன் என்னது, வாஸ். வாஸ்னா வேர்பு, இந்த சப்ஜெக்டினுடைய ஸ்டேட்டை வந்து குறிக்குது. ஸோ வேர்பு. ஐ வாஸ் டயர்டு. ஐ வாஸ் டயர்ட். இந்த டயர்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த ஹூமோ வாட்டோ எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ லிங்கிங் வேர்ட். இட்ஸ் அ லிங்கிங் வேர்ட். ஸோ இந்த ஹூம் ஆர் வாட் அப்படிங்கிற வேர்டு வந்து அங்கே வரல. பட் இந்த டயர்ட் அப்படிங்கிற வேர்டு இல்லை அப்படின்னாலே இந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்க. எப்போ? ஐ வாஸ் டயர்ட் எஸ்டர்டே. எப்போ? எஸ்டர்டே. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு டைம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஷீ வாக்ஸ் ஸ்லோலி. யாரு? ஷீ, சப்ஜெக்ட். என்ன பண்றாங்க? verb, action, walk. எப்படி? slowly, manner. Okay, additional information. So she walks slowly. We play in the garden. யாரு? நாங்கள், subject. என்ன பண்றோம்? action, playing, verb. in the garden, எங்க, place. So additional information, adjunct. புரியுதுங்களா? இது வந்து ஒரு பேசிக் பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை பயன்படுத்தி நம்மளால ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும். இப்போ நம்ம வீடியோனுடைய ஆரம்பத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து எப்படி இந்த பேட்டர்னை பயன்படுத்தி நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஆன் ஸ்லீப்ஸ் த பெட் த டாக். ஓகே, ஸோ இங்க சஃப்லா இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். கரெக்டா இந்த பேட்டர்னை பயன்படுத்தி. இப்போ யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். அடுத்தானா இதுல சப்ஜெக்ட் எது?
கண்டிப்பா தெரியும். The dog. The dog. Next one is action. இதோடைய action என்னது? Sleeps. The dog sleeps. வேற whom, what அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சரா வரக்கூடியது வேர்ட் இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஓகே, தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆன் த பெட். அப்போ எங்க வந்து the dog வந்து ஸ்லீப் பண்ணுது? on the bed. Additional information. So யாரு? the subject. என்ன பண்ணுது? sleeps. sleeps எங்க? பெட்ல. so the dogங்கிறது subject, the sleeps on the bed அப்படிங்கிறது predicate. ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒரு பேசிக் பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை பயன்படுத்தி நம்மளால ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியும். ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன வாக்கியங்களை நம்ம அமைக்க கற்றுக்கொள்வோம். ஓகேவா? இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து we have planned to cover. ஸோ stay tuned. இன்னும் ஏதாவது டாபிக் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க தெரிவிங்க. வில் ட்ரை டு கவர் இட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல், please like, share and subscribe to our channel, and don't forget to hit the bell icon too to get notifications for our latest videos. I'll meet you in the next video with a superb content. Until next, keep learning, keep practicing.